இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதன் மூலம் இரண்டு பெரிய சக்திகள் ஒன்றிணைய போவதாக ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்தில் உள்ள டாவோஸில் உலக பொருளாதார மன்றத்தின் ஆண்டு கூட்டம் நடந்து வருகிறது. இந்த கூட்டத்தில் ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் கலந்து கொண்டு இந்தியா ஐரோப்பிய யூனியனுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசினார். ஐரோப்பாவில் அதிக வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என விரும்புகிறேன். அதனால் என்னால் முயன்ற அனைத்தையும் செய்து வருகிறேன். சக்தி வாய்ந்த நாடுகள் சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு அனைத்து நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்றார். அது மட்டுமின்றி சக்தி வாய்ந்த நாடுகள் ஒன்றிணையும் போது அந்த நாடுகளுக்கும் மட்டுமின்றி உலக நாடுகளுக்கும் பயனளிக்கும். அதே சமயம் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. இதற்காக ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் இந்தியாவுக்கு விரைவில் பயணம் மேற்கொண்டு இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை உறுதி செய்ய உள்ளதாக தெரிவித்தார். இவரது பேச்சு இந்தியா ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையேயான உறவு மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.